பார்த்துட்டு விடுதலை போலீஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம்காண்டி படிச்சுட்ருக்க மாணவ மாணவிகள் புக்ஸில் என்னென்ன பாடம் இம்பார்ட்டன்ட் பாடம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். போன வீடியோ 6th நம்ம போட்டோம். 6th சமூக அறிவியலில் என்னென்ன பாடம் படிக்கணும் நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7th என்னென்ன பாடங்கள் சமூக அறிவியலில் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் படிக்கணும். அது இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா போதுங்கிற பாடங்களும் இருக்குது. இந்த பாடங்கள் நீ படிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற பாடங்களும் இருக்குது. அதனால் மாணவர்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் நம்ம சமூக அறிவியல் சயின்ஸ் இதுக்கு பின்னாடி தான் வரும். சமூக அறிவியல் ஏன் நம்ம முன்னாடியே சொல்கிறோன்னா, சமூக அறிவியலில் கிட்டத்தட்ட 30 மார்க்கு 29-30 மார்க் நம்ம கேட்குறாங்க. அதனால நம்ம சமூக அறிவியல் தான் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். 7th ஃபஸ்ட் டேர்மில் சமூக அறிவியல் அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா, இந்த இடைக்கால இந்திய வரலாறு மற்றும் ஆதாரங்கள் இந்த பாடத்தை நம்ம தெளிவாக படிக்கணும். இதில் நம்ம சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களோட அவங்களோட ஆட்சியில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சிம்பிள்ஸ், நிறைய முக்கியமான நிறையா தகவல்கள் இருக்குது. அதனால் மாணவர்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும், ஹெச்டியாக தெரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடங்கள் வட இந்தியாவின் புதிய அரசுகளின் தோற்றம், இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும். ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரீட். என்னென்னா புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படி அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மேலோட்டமாக பார்த்தா போதும். ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பாடம். அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும், இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சிலபஸில் ஸ்ட்ரெயிட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம் இந்த பாடத்தை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் டெல்லி சுல்தான்கள் இந்த பாடமும் ரொம்ப முக்கியம். சிலபஸில் இந்த பாடங்கள் கவர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பாடம், இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், தென்னிந்தியாவின் புதிய அரசுகள் இந்த பாடம், டெல்லி சுல்தான், இந்த 3 பாடமே சிலபஸ் ஸ்ட்ரெயிட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் புவியியலில் இந்த 2 பாடம், புவியின் உள்ளமைப்பு, நிலத்தோற்றம், இந்த 2 பாடம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். ரொம்ப மெனக்கட்டு நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். புக் பேக்கு இந்த 2 பாடம் புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் மேலோட்டமாக நீங்கள் படித்தாவே போதும். ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் மக்கள் தொகையும் குடியிருப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். சிலபஸில் ஸ்ட்ரெயிட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம். ஆனால் இந்த பாடத்தை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. சமூக அறிவியல், அதுக்கப்புறம் குடிமியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு குடிமியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிமியல் நம்ம மிக்ஸ் பண்ணவே முடியாது. இந்த பாடம் ஸ்கிப் பண்ணலாம், இந்த பாடம் ஸ்கிப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த குடிமியலை சமத்துவம், அரசியல் கட்சிகள், உற்பத்தி, பொருளாதாரத்தில் உற்பத்தி, இந்த 3 பாடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் மாணவர்கள் இந்த 3 பாடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இது ஃபஸ்ட் டேர்மில். ஓகேங்களா? ஃபஸ்ட் டேர்மில் புவியில் 2 பாடம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். இந்த பாடம். அதுக்கப்புறம் நம்ம வரலாற்றில் ஃபஸ்ட் டேர்மில் இந்த வட இந்தியாவின் புதிய அரசுகளும் தோற்றம், இந்த பாடத்தை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போதும். ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் அதில் வரலாற்று பகுதியில் விஜயநகர பாமினி அரசுகள் ரொம்ப 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 முக்கியமான பாடம். முகலாய பேரரசு, இதுவும் ரொம்ப முக்கியமான பாடம். அப்புறம் மராத்தியர்கள் மற்றும் பீஷ்மர்கள் எழுச்சி, இந்த 3 பாடமே சிலபஸில் ஸ்ட்ரெயிட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம். அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த பாடத்தை இந்த தெளிவாக படிக்கணும். அப்படின்னா புக் பேக் உங்களுக்கு தெரியுமா இல்லாமல் உள்ளுக்குள்ளே ரொம்ப டீப்பாக தெளிவாக ஒவ்வொரு லைன் பை லைனாக நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த புவியியலில் பார்த்தீங்கன்னா இந்த புவியியல்லையும் வளங்கள் மற்றும் சுற்றுலா, இந்த 2 பாடமே ரொம்ப முக்கியம். சிலபஸை ஸ்ட்ரெயிட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அதே மாதிரி இது குடிமியல் பார்த்தீங்கன்னா குடிமியலில் மாநில அரசுகள், ஊடகம், ஜனநாயகம், இதில் இந்த 2 பாடம் முக்கியம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் மாநில அரசுகள். புரியுதுங்களா? 2மே முக்கியம்தான். இதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தா நம்ம மாநில அரசுகள். செகண்ட் டேர்மில் நம்ம இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா முக்கியமான பாடங்கள் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடியதுங்கிறனால இந்த பாடம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. தேர்ட் டேர்ம்
7th ஆட்டமில் பார்க்க போகிறோம். சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்த புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், இது கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும். நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். புக் பேக்கு உங்களுக்கு தெரியாமல் பார்த்துட்டு மேலோட்டமாக புக்கில் டைம் கிடைக்கிறப்ப புக்கில் நீங்கள் கொஞ்சம் மேலோட்டம் பார்த்தாவே போதும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும், நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் இது. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம், தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழகத்தின் சமணம், பௌத்தம், ஆசீவகம், இது கொஞ்சம் நீங்கள் மேலோட்டமாக படித்தாவே போதும். நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரீட் பண்ணாவே போதும். ஓகேவா? ஒன் செகண்ட். நீங்கள் ரீட் பண்ணால் போதும். ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரொம்ப எங்கே போயிடுச்சு? ஒன் செகண்ட். புவியியலில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வரலாறு பார்த்துட்டோமா? 3rd டேர்மில் இந்த வரலாறில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடம் மட்டும், தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும், ரொம்ப தெளிவாக படிக்கணும். மற்ற இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 2 பாடங்கள், இந்த பாடமும் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், தமிழ்நாட்டின் சமணம், பௌத்தம், இந்த 2 பாடம் கொஞ்சம் மேலோட்டமாக படித்தாங்க. இப்போ புவியியலில் பார்க்க போகுது. புவியியலில் இந்த இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை புரிந்துகொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். சிலபஸில் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம், தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, நீங்கள் ரீட் பண்ணால் போதும். ரொம்ப படிக்க தேவையில்லை. புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா, அது மட்டும் பார்த்தா போதும். நில வரைபடத்தின் கட்டுறது, இதுவும் நீங்கள் புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா மட்டும் படித்தாவே போதும். இந்த ரீட் பண்ணுங்கிறதுலாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா டைம் கிடைக்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டா போதும். அப்போ நான் முக்கியம் சொல்கிறதெல்லாம் அதுதான் நீங்கள் மெயினாக படிக்கணும். அப்புறம் நம்ம என்ன இருக்குது, குடிமையில் பார்த்தேன். பெண்களின் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, இந்த 3 பாடமே முக்கியம். ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. பொருளியலில் வரியும் அதன் முக்கியத்துவம், இது ரொம்ப முக்கியம்தான். நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? புரியுதுங்களா? இந்த பாடங்கள் நம்ம மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான பாடம், சிலபஸ் ரைட்டாக கவரக்கூடிய பாடம். அதனால் நீங்கள் மாணவர்களை தெளிவாக படிச்சுக்க. இந்த ரீட் பண்ணுறதில் நீங்கள் ரீட் பண்ணால் போதும். ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. இப்போ 7th நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 8th, 9th, 10th சமூக அறிவியல் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் மாணவர்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? அடுத்து நம்ம 8th சம்மந்தமான வீடியோ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ வரும். நம்ம போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ள தகவல் வரும். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி. பாய்.